என்னடா தொட்டுட்டேன். பின்னாடியே வாங்க வாங்க வாங்க. விழுகிற மாதிரியா இருந்துச்சுல. ஹாய் गाइस, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வகுமாரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அபிவிதி சேனல் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். இப்போ நாங்கள் எங்கே வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் விளாக்னு சொல்லியாச்சா. ஸோ என்டர்டெயின்மெண்ட் விளாக்னா என்ன, எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே சுற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் பூங்கா. எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரே ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா அது இந்த கலைஞர் பூங்கா தான். இதை விட்டால் எங்களுக்கும் வேறு இடம் இல்லை, இந்த ஊர்லேயும் வேறு இடம் இல்லை. ஸோ அதுக்காக நாங்கள் கலைஞர் பூங்கா சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய க்ரௌடாக இருந்தாங்க. தம்பிங்க யானை தொடவீங்க. என்னடா தொட்டுட்டேன். இது ஒரு பெரிய இடம். ஸோ இது இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வர நிறைய இடம் இருக்குது. பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நிறையா குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம்ஸு, நிறையா வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய சூப்பராக வந்து அழகழகான ஃபோட்டோஸு நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ தம்பியை ஃபஸ்ட்டாக வந்து எப்போதுமே வந்தால் இந்த இடத்துல விளையாடுவாங்க. ஸோ விளையாடுறதுக்காக நாங்கள் விட்டுருந்தோம். அது பிடிக்க முடியாது. பாப்பா ரொம்ப ஆக்ரோஷமாக டிக்கெட்டை வாங்கிட்டு எதுக்கு போனான்னா இதுக்கு தான் போனா. தம்பி மட்டும் விளையாடுறான், நான் மட்டும் விளையாடாம நான் ஏன் வேடிக்கை பார்க்கணும், நானும் விளையாடணும். ஸோ வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு போய் அவள் விளையாண்டுட்டு இருந்தா, அதை தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஸோ சூப்பராக வந்து ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக மாறி 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 விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு வாக்கை போட்டோம். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய அழகழகான க்யூட்டான பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே அந்தந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாங்களும் ஒரு 2-3 இடத்துல நின்று அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே நேரம் ஆக ஆக நிறைய கூட்டம் வரும். முக்கியமாக வந்து இங்கே ஒரு கார் கேம் இருக்குது. ஸோ இந்த கார் கேமுக்கு எக்கச்சக்க கூட்டம் வரும். எப்போ போனாலும் நம்ம லைனில் ரொம்ப நேரம் நின்று அந்த கேமை விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் வந்து நின்றுட்டு இருந்தோம் கார் கேம் விளையாடுறதுக்காக. ஸோ எக்கச்சக்க கூட்டம் வந்து இருந்ததுனால அது டிலே ஆயிட்டு இருந்துச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. கரெக்டாக நாங்கள் விளையாட போகிற நேரம் பார்த்து செம்மையாக மழை பெஞ்சிருச்சு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த விளையாடுற இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து அழகாக வந்து ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே இருந்துட்டா நம்ம நனைய மாட்டோம். ஸோ எல்லாருமே இங்கே வந்துட்டதுனால நாங்கள் விளையாட வேண்டிய விளையாட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டிக்கெட் எடுத்து அவ்வளோ நேரம் லைனில் நின்னதெல்லாம் வீணாக போயிடுச்சு. இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாலியாக நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து மழையை ரசிச்சுக்கிட்டே ஸ்நாக்ஸ் கிடைக்கும் பக்கத்துலேயே நல்லா சுட சுட இருக்கும். சுட சுட வந்து அழகாக பப்ஸ் வாங்கி ரோல் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசி காதலிக்குது, கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்.
அன்னைக்கு தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா நம்ம ஊர்ல மழையே இல்லைன்னு. ஸோ அவர் வாய் வச்ச நேரம் வந்து செமையா மழை அடிச்சு ஊத்திருச்சு. ஸோ எங்க கார் கேம் வந்து கனவாவே போயிருச்சு. ஸோ அடுத்த கேம் விளையாடலான்னு நாங்கள் அடுத்த கேமுக்கு போயிட்டோம். மிரர் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம போய் மாட்டிக்கோம்ல, ஸோ அந்த கேம் தான் இது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த கேம் வந்து ரொம்பவே தாறுமாறாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். எங்கடா வந்து நமக்கு வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதவாக திறந்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து லைட்டு வேற வந்து ஆஃப் ஆகி வேற எரிஞ்சிட்டு இருந்துச்சா. ஸோ உண்மையாகவே நான் பயந்துட்டேன். ஒரு வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் போனால் அந்த இடத்துல வந்து ஒரு அழகாக ஒரு ரோல் மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்குள்ளே போனால் அப்படியே நம்மளும் சேர்ந்து கீழே சுற்றி விழுகிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா உண்மையாவே இந்த கேம் ரொம்பவே டெரரா தான் இருந்துச்சு. ஏன்னா உண்மையாவே நான் கீழே என்னமோ தலை சுத்தி விழுந்துட்டேனோன்னு பயந்துட்டேன் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துல. வாங்க 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 பின்னாடியே வாங்க 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 விக்கெட் விழுகிற மாதிரியா இருந்துச்சுல. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா தம்பி எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே பக்கத்தில் இருக்கிற கேண்டீனில் செமையாக சூடாக வந்து ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வீட் கார்ன் இந்த மலைக்கு வாங்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு செமையாக இருக்கும். ஸோ அங்கே போய் நைட் டின்னரை முடிச்சுட்டு அழகாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து போடா.